ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சத்யா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் பற்றி பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வேரியபிள் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளாஸ் வேரியபிள் அப்படின்னாலும் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னாலும் ரெண்டுமே சேம் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கன்சிடர் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிஃபைன் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இனிட் மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இதான் வந்து கன்செப்டால். இப்போ இந்த கன்செப்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டாட் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஓகேங்களா? இந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 நான் மார்க் கொடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா 97 சொல்லிட்டு நான் மார்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கன்சிடரில் இருக்கிற வேரியபிள் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஜே நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓபிஜே மார்க்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த கன்சிடர் வந்து எப்போ நம்மளுக்கு கால் ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு நம்ம எப்போ நான் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறனோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கன்சிடர் வந்து கால் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற வேரியபிளில் 95 மார்க் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து 97 அப்படிங்கிற மார்க் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேரியபிளில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ செல்ஃப் நான் வந்து ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ செல்ஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேரியபிள் நான் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இந்த வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ் மார்க் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ் ஒரு கோல்னு வச்சுட்டு கமா ஆப்ஜெக்ட் டாட் தமிழ் அப்படிங்கிற வேரியபிள் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மார்க் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் தமிழ் ரிமூவ் பண்ணிட்டு இங்கிலீஷ் டைப் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டாட் தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேரியபிள் வந்து அக்சஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷன் போட்டுக்கிறேன் நியூ லைன் கிரியேட் ஆகிறதுக்காக. ஸோ நம்மளுக்கு வந்து நியூ லைன் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்செப்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இனிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலியமா நான் கன்செப்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கன்செப்டரில் என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் டாட் தமிழ் செல்ஃப் டாட் இங்கிலீஷ் சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு வேரியபிளும் பார்த்தீங்க அப்படின்னா 95 அந்த 97 சொல்லிட்டு ரெண்டு மார்க் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ நம்ம செல்ஃப் டாட் தமிழ் செல்ஃப் டாட் இங்கிலீஷ் சொல்லிட்டு இனிமேல் நம்ம வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வேரியபிள் எப்படி நான் வந்து கிளாஸ்க்கு வெளியே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து ஆப்ஜெக்ட் டாட் தமிழ் நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம தமிழ் மார்க் கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் இங்கிலீஷ் நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் மார்க் வந்து கெட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்றேன். ஸோ அவுட்புட்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மார்க் 95 இங்கிலீஷ் மார்க் பார்த்தீங்கன்னா 97 சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இனிமேல் நம்ம அக்சஸ் பண்ணுறதா வந்து இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா, அதாவது கிளாஸுக்கு வெளியே இருந்து இந்த மார்க்ஸ் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். நான் எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் டாட் தமிழ் அப்படிங்கிற வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். இப்போ தமிழ் வந்து 95 சொல்லிட்டு ஆல்ரெடி மார்க் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 95க்கு பதிலாக ஒரு 85 சொல்லிட்டு நான் மார்க் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபைலை ரன் பண்ணா நமக்கு என்ன மார்க் பிரிண்ட் ஆகும்னு பாருங்க. ஸோ ரன் பண்ணுறேன், நமக்கு பார்த்தீங்கன்னா 85 சொல்லிட்டு மார்க் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம வந்து ரன் பண்ணுறப்ப நம்ம அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கிலீஷ் மார்க் 97 இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் நான் வந்து ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் இங்கிலீஷ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து 100 சொல்லிட்டு நான் மார்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷில் வந்து 97 சொல்லிட்டு மார்க் இருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறப்ப ஆப்ஜெக்ட் டாட் இங்கிலீஷ் வந்து 100 சொல்லிட்டு மார்க் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 100 சொல்லி வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ என்ன இருந்துச்சு 97 இருந்துச்சு. இப்போ வந்து 100 சொல்லி நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மார்க்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் 2 கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல்
மார்க்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஒன் டாட் தமிழ் வந்து 85, ஆப்ஜெக்ட் ஒன் டாட் இங்கிலீஷ் வந்து 100 சொல்லிட்டு நான் மார்க் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே லாஸ்ட்டாக அசைன் பண்ண வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 85 100 சொல்லிட்டு நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மார்க் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்செப்டால் என்ன பண்ணியிருக்கேன்னா தமிழ் மார்க் 95 அண்ட் தென் இங்கிலீஷ் மார்க் வந்து 97 சொல்லிட்டு நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஆப்ஜெக்ட் 2 பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் 1க்கு பதிலாக ஆப்ஜெக்ட் 2 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் 2 டாட் தமிழ் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் 2 டாட் இங்கிலீஷ் சொல்லிட்டு இந்த மார்க் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து 85 100 சொல்லிட்டு நம்மளுக்கு மார்க் பிரிண்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மார்க் 95, இங்கிலீஷ் மார்க் வந்து 97 சொல்லிட்டு மார்க் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க் சேஞ்ச் ஆகலை. செகண்ட் அவுட்புட் பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து மார்க் சேஞ்ச் ஆகலை. நம்ம கன்செப்டால் என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த மார்க் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே ஆப்ஜெக்ட் 1ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட் 1 டாட் தமிழ் 85, ஆப்ஜெக்ட் 1 டாட் இங்கிலீஷ் சொல்லிட்டு அண்டர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் 1 டாட் தமிழ் அந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனால் ஆப்ஜெக்ட் 2 வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் 2க்கு நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதுனால இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வேரியபிள் என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ கிளாஸ் வேரியபிள் என்னன்னா இந்த கிளாஸுக்கு உள்ளார அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் தான் வந்து கிளாஸ் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸ் ஈக்குவல் ஸோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ கிளாஸ்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட்டில் வந்து 100 அப்படிங்கிற மார்க் நான் வந்து இன்சைஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேக்ஸ் வேரியபிள் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக இந்த ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 வச்சு நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் 1 வச்சு அக்சஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே கமா ஆப்ஜெக்ட் 1 டாட் மேக்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ அவுட்புட் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 100 சொல்லி வந்துடும். இப்போ ரன் பண்ணுறேன். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் 2 வச்சு நான் அக்சஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் 1க்கு பதிலாக ஆப்ஜெக்ட் 2 டாட் மேக்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே 100 மார்க் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் மார்க் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட கிளாஸ் நேம் என்னன்னா மார்க்ஸ் அப்படி தான் நம்ம கிளாஸோட நேம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து மார்க்ஸ் டாட் மேக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ணுறேன்னா ஒரு 19 சொல்லிட்டு நான் மார்க் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் 19 நான் மார்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1ல நமக்கு என்ன மார்க் பிரிண்ட் ஆகுது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2ல என்ன மார்க் பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் 1லையும் 19 சொல்லி வேல்யூ பிரிண்ட் இருக்கும் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா 90 சொல்லி வேல்யூ பிரிண்ட் இருக்கும். ஆனால் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ ஆப்ஜெக்ட் 1ல வேல்யூ சேஞ்ச் பண்ண அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1ல மட்டும் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். ஆப்ஜெக்ட் 2ல வந்து வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்காது. நம்மளுக்கு வந்து டேரெக்டாக இந்த கன்செப்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஆனால் கிளாஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு மேக்ஸில் 100 மார்க் இருக்குது அப்படின்னா நான் இப்போ வந்து கிளாஸோட நேம் வச்சு அந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் 1லையும் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும், ஆப்ஜெக்ட் 2லையும் வந்து சேம் இதே வேல்யூவே சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கிளாஸ் வேரியபிள். கிளாஸ் வேரியபிள் ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸுக்குள்ளார அந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் வந்து கிளாஸ் வேரியபிள். இப்போ இந்த கிளாஸ் வேரியபிள் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக இந்த ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 வச்சு நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்படி அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேம் பார்த்தீங்கன்னா நம்ம 100 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இன்கேஸ் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸுக்கு வெளியே நான் இந்த கிளாஸ் நேம் வச்சு இந்த மேக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து 19 சொல்லி வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் 2லையும் ஆப்ஜெக்ட் 1லையும் பார்த்தீங்கன்னா சேம் இந்த 90 அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்கும். இந்த 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆயிரும், அதாவது ஓவர்ரைட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 100 வேல்யூ ஓவர்ரைட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து 90 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஆப்ஜெக்ட் 1லையும் ஆப்ஜெக்ட் 2லையும் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 90க்கு பதிலாக ஒரு 85 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் அதாவது ஆப்ஜெக்ட் 1ல 85 ஆப்ஜெக்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா 85 சொல்லிட்டு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து கிளாஸ் வேரியபிள். ஸோ கிளாஸ் வேரியபிள் நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்ன சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வேரியபிள் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள் என்ன சொல்லி பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளார ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் செல்ஃப் வச்சு நம்ம ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ கிளாஸ் வேரியபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்குள்ளார ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் தான் வந்து கிளாஸ் வேரியபிள் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இன் பைத்தான். ஓகேங்களா?
ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்னா என்ன சொல்லி பார்த்துட்டோம். அண்ட் தென் அந்த வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் வேரியபிள்னா சொல்லிட்டு ஒவ்வொரு வேரியபிளும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பை பை, see you.